வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பரப்புரை. நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் உறுதி. தமிழக அரசின் நடவடிக்கையால் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது என ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம். அதிமுகவில் சாதாரண தொண்டனும் முதலமைச்சராகலாம் எனவும் கூறி வாணியம்பாடியில் வாக்கு சேகரிப்பு. நடப்பாண்டிற்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். தமிழகம், புதுச்சேரியில் அலுவலகங்கள் செயல்படும் என தகவல். PSLV C-45 ராக்கெட் உதவியுடன் 28 செயற்கைக்கோள்கள் நாளை விண்ணில் செலுத்துகிறது இஸ்ரோ. வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு ஏவப்படுவதாக தகவல். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 1 லட்சம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும். தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் குறித்து ராகுல் காந்தி ட்விட்டரில் பதிவு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். நாகை நாடாளுமன்ற வேட்பாளர் தாழை சரவணனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பொதுமக்களிடையே பரப்புரையாற்றினார். நமது நாடு பாதுகாப்பாக இருக்க மீண்டும் மோடி பிரதமராக வர வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர், தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை திமுக ஒருபோதும் நிறைவேற்றியதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் திமுக வைத்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் அதிமுக வைத்திருக்கும் கூட்டணி மக்களுக்காக குரல் கொடுக்கும் என்றும் அப்போது அவர் பரப்புரையாற்றினார். நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஒரு திறமைமிக்க பிரதமர் இந்த நாட்டை ஆள வேண்டும். அவை அப்படி திறமைமிக்க பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் இங்க இருக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். நம்முடைய மத்தியிலே போடுகின்ற திட்டங்கள் முழுமையாக நம்ம வந்து சேரும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி அமைப்பாங்க. அது சந்தர்ப்பவாத கூட்டணி, மக்களுக்கு சேவை செய்வது கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகள் அத்தனையுமே இன்றைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகள் எல்லாமே. சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் சுமார் 3,431,1 கோடி ரூபாய் தொழில் முதலீடு செய்ய ஆர்வமிக்க தொழிலதிபர்கள் வந்து இன்னைக்கு சென்னையில தொழில் துவங்க இருக்கிறாங்க. இதற்காக 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் உபரி நீரா போய் கடல்ல போய் கலக்குது வீணா. அப்படி உபரி நீரா செல்கின்ற நீரை ஆங்காங்கே தடுப்பணை கட்டி தேக்கி நம்முடைய விவசாயத்திற்கு தேவை நீர் நிலத்தடி கிடைக்க வழி செய்ய 1000 கோடி ஒதுக்கியாச்சு. அதிமுக அரசின் நடவடிக்கையால் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் KP முனுசாமி மற்றும் ஓசூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதி பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோரை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பரப்புரையாற்றிய பன்னீர்செல்வம், நல்லவர்கள் இணைந்து மெகா கூட்டணியை அதிமுக அமைத்துள்ளதாகவும் இதனால் அனைத்து தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறுவோம் எனவும் கூறினார். எந்த கட்சி தமிழர்களுக்கு துரோகம் செய்தது என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என குறிப்பிட்ட OPS, நாட்டின் தனிநபர் வருமானம் பெருக நடவடிக்கை எடுத்து நல்ல திட்டங்களை தீட்டியவர் ஜெயலலிதா என புகழாரம் சூட்டினார். நல்லவர்களெல்லாம் ஒரு பக்கம், மெகா கூட்டணியை வெற்றி கூட்டணியை இன்றைக்கு நாம் அமைத்து இந்த தேர்தலிலே பங்கு பெற்றிருக்கின்றோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த பிரச்சனையை டெல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று வாதாடி போராடி 2013
காவிரியின் நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் இருவரும் டாக்டர் புரட்சி தலைவர் மாற்றலாம். அதிமுகவை அழித்து விடலாம் என கனவு காணும் ஸ்டாலின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என திட்டவட்டமாக குறிப்பிட்ட ஓ பன்னீர்செல்வம், வைகோ எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் அந்த கூட்டணி காணாமல் போய்விடும் என்பதுதான் அரசியல் வரலாறாக அமைந்துள்ளது எனவும் கூறினார். இதைத் தொடர்ந்து இன்றைய பிரச்சாரத்தை தொடங்கிய OPS வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவில் சாதாரண தொண்டனும் முதலமைச்சராகலாம் என்றும் அதிமுக அரசின் நடவடிக்கையால் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறதெனவும் குறிப்பிட்டார். மதுரையில் அதிமுக வேட்பாளர் ராஜு சத்தியனை ஆதரித்து அமைச்சர் செல்லூர் ராஜு வாக்கு சேகரித்தார். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக ராஜ் சத்தியன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் மதுரை கட்டச்சநேந்தல் பகுதியில் ராஜ் சத்தியன் தனது முதல் பிரச்சாரத்தை துவங்கினார். தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய இந்த பிரச்சார ஊர்வலம் நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக வலம் வந்தது. இதில் தமிழக அமைச்சர் செல்லூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ராஜ் சத்தியனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பச்சமுத்துவை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா பிரசாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக அரசின் சாதனைகளை விளக்கி கூறிய அவர், கருப்பு பணம், ஊழல் உள்ளிட்டவைகளை ஒழிக்கப் போவதாக கூறி ஆட்சி அமைத்த மோடி தற்போது வரை எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். 15 லட்சம் பணம் போடல, 2 கோடி பேருக்கு வேலை தரனாரு, வேலை தரல. தாய்மார்கள் இவ்வளவு பேர் அமைதியா கேக்குறீங்களே, உங்களை கேக்குறேன், சிலிண்டர் வேலை மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது எவ்வளவு சிலிண்டர்? 450 ரூபா. இப்ப எவ்வளவு? இப்ப 900 ரூபா, 1000 ரூபா. இப்ப நாங்க அறிவிச்சிருக்கோம், மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலை மீண்டும் 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கோம். திமுகவினரை மிரட்டுவதற்காகவே வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டதாக அக்கட்சியின் பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் குற்றம் சாட்டினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகனுக்கு சொந்தமான வீடு, கல்லூரிகளில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. தொடர்ந்து 16 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மற்றும் கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் உள்ளிட்டவையை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதேபோல் வேலூர் மாவட்டத்தில் உள்ள திமுக முக்கிய பிரமுகர்கள் வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டது. திமுகவினர் மத்தியில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வருமான வரித்துறை சோதனைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். வருமான வரித்துறை சோதனை குறித்து பேசிய துரைமுருகன், திமுகவினரை மிரட்டுவதற்காகவும் பயமுறுத்தவே இச்சோதனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்ட துரைமுருகன், இந்த அச்சுறுத்தலுக்கு எல்லாம் கண்டு அஞ்சப்போவதில்லை எனவும் திமுகவினர் மிசா போன்ற சட்டங்களை சந்தித்தவர்கள் என்றும் தெரிவித்தார். இதன் மூலம் திமுக பயப்படுகிறதா என்று ஒரு ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள். இது தனிப்பட்ட துரைமுருகன் மீது தாக்கல்ல, திமுகவை தொட்டு பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பூச்சாண்டிக்கும் பயப்படுகிற கட்சி அல்ல திமுக. தளபதி அவர்கள் சொன்னதை போல் இது பணங்காட்டுனரி, இந்த சலசலப்புக்கு அஞ்சாது. இது மிசாவை பார்த்த கட்சி. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமையும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் சிவகங்கை மக்களவை தொகுதிக்காக அக்கட்சியின் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் பங்கேற்று தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், உலகம் முழுவதும் GST போன்ற வரிகள் உள்ளன, ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அது வேடிக்கையாக இருப்பதாக விமர்சித்தார். மேலும் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வென்று மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமையும் என்றும் சிதம்பரம் தெரிவித்தார். காங்கிரஸ் நேர்மையான ஆட்சியை நடத்தியதாக சுட்டிக்காட்டிய அவர், அதிமுக வெட்கமில்லாமல் பாஜகவோடு கூட்டணி வைத்துள்ளதாக சாடினார். காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் திமுக அமைச்சர் பதவி பெற்றுவிடலாம் என எண்ணிக்கொண்டு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ளதாக சரத்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தில் அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேலை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வாக்குகள் சேகரித்தார்.
அப்போது பேசிய அவர், அதிமுக சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ளதாக கூறும் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ளதாக தெரிவித்தார். இலங்கையில் தமிழின படுகொலைக்கு காங்கிரஸ் மற்றும் திமுக தான் காரணம் என குற்றம் சாட்டி வந்த வைகோ அந்த கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளதாகவும் சந்தர்ப்பவாத கூட்டணியை திமுக தான் அமைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். வைகோ அவர்கள் பேசியதை கேட்டிருக்க வேண்டும். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஈழத்தில் நடந்த படுகொலைக்கு காரணம். எப்போதும் அவர்களுடன் ஒன்று சேரக்கூடாது எந்த ஒரு ரீதியிலும் சொன்ன வைகோ அங்கு அமர்ந்திருக்கிறார். அப்ப அது சந்தர்ப்பாத கூட்டணி இல்லையா? சந்தர்ப்பாத கூட்டணி என்பது பல கருத்துக்கள் இருந்தாலும் ஒற்றை கருத்திலே ஒருவான ஆட்சி அமைய வேண்டும், பெரும்பாலான ஆட்சி அமைய வேண்டும். தொங்கு பாராளுமன்றம் வந்துவிடக் கூடாது. ஒருவரை இந்த நாடை ஒப்புக்கொண்டிருக்கின்ற ஒருவர் பாரத பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணத்திலே உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இந்த கூட்டணி. நடப்பு நிதியாண்டிற்கான வருமான வரியை தாக்கல் செய்ய இன்றைய கடைசி தினம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2018-19 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்றும், பொதுமக்களின் வசதிக்காக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருமான வரித்துறை அலுவலகங்கள் திறந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் வருமான வரி தாக்கல் செய்ய உள்ளோர் 5 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு குறைவாக உள்ளவர்கள் 1000 ரூபாயும், 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் 10,000 தாமத கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி தேதி எனவும் வருமான வரித்துறை குறிப்பிட்டுள்ளது. PSLV C-45 ராக்கெட் உதவியுடன் 28 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ நாளை விண்ணில் செலுத்துகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் ஏவுதளத்திலிருந்து இஸ்ரோ PSLV, GSLV வகை ராக்கெட்டுகள் உதவியுடன் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் தற்போது எமிசாட் என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. இதை சுமந்தபடி PSLV C-45 ராக்கெட் நாளை காலை 9:30 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. இதில் வெளிநாடுகளை சேர்ந்த 28 செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. PSLV C-45 ராக்கெட் உதவியுடன் விண்ணில் செலுத்தப்படும் இந்தியாவின் 436 கிலோ எடையுடைய எமிசாட் செயற்கைக்கோள் 749 கிலோமீட்டர் தொலைவில் விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இதேபோல் 28 வணிக ரீதியான செயற்கைக்கோள்கள் 504 கிலோமீட்டர் தொலைவில் விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. 3 வெவ்வேறு புவி சுற்றுவட்ட பாதைகளில் செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட உள்ளதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பீகார் காப்பகத்தில் சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் ஜாமீனில் வெளிவந்துள்ள முன்னாள் அமைச்சர் மஞ்சு வர்மா பாஜக பிரச்சாரத்தில் கலந்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் மாநில அரசின் நிதி உதவியுடன் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் காப்பகம் உள்ளது. அதில் மும்பை அமைப்பு நடத்திய ஆய்வில் 34 சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் பீகார் மாநில சமூக நலத்துறை முன்னாள் அமைச்சர் மஞ்சு வர்மா பதவி விலகினார். நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கின இந்த விவகாரம் மஞ்சு வர்மா உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று மஞ்சு வர்மா வெளியே வந்தார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் கிரிராஜ் சிங் தலைமையிலான கூட்டத்தில் மஞ்சு வர்மா மேடையில் மற்ற தலைவர்களுடன் ஒன்றாக அமர்ந்திருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கான நலத்திட்டங்களில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழகம் விளங்குவதாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்தார். சென்னை அடுத்த புத்தகரம் பகுதியில் அனைத்து மகளிர் கூட்டமைப்பு சார்பாக சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், நீதிபதி ஜெயந்தி, அரசு அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்று உரையாற்றிய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், பெண்கள் நலத்திட்டம், பாதுகாப்பு, இடஒதுக்கீடு போன்ற விஷயங்களில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்வதாக தெரிவித்தார். சிசு கொலையை தடுக்கும் வகையில் தொட்டில் குழந்தை திட்டம், மகளிரின் திருமண சுமையை குறைக்கும் வகையில் 8 கிராம் தாலிக்கு தங்கம், 50,000 ரூபாய் ரொக்கம், உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, வேலை செய்யும் பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் போன்ற நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். அமெரிக்காவில் தங்களது ஓட்டுரிமைக்காக பெண்கள் போராடியதாகவும் அதுவே சர்வதேச மகளிர் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதாகவும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்தார்.
காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சுற்றுச்சூழலை மேம்படுத்த 1 லட்சம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என ராகுல் காந்தி உறுதியளித்தார். தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அரசியல் கட்சிகளின் முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாக திகழ்கிறது. சமீபத்தில் பாஜக சார்பில் டெல்லியில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியின் போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் டெல்லி மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக உள்ளதென குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி டுவிட்டர் பக்கத்தில் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். அதில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சுற்றுச்சூழலை மேம்படுத்த 1 லட்சம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைக்க நீர்நிலைகளை மேம்படுத்தி தண்ணீர் சேமிப்புக்கு வழிவகுப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வேலைவாய்ப்பை உருவாக்குதல், விவசாயிகளின் துயரத்தை போக்குதல், கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்டவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும், சுகாதாரத்தை பேணி காத்தல், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வழிகாட்டுதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவையும் முக்கிய அம்சங்களாக இருக்கும் என்றும் ராகுல் காந்தி பதிவு செய்துள்ளார். ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தனது சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக சிலி நாட்டிற்கு சென்றார். ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் 10 நாட்கள் அரசுமுறை பயணமாக பொலிவியா, சிலி உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றார். அங்கு அந்தந்த நாட்டு தலைவர்களை சந்தித்து பேசிய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் இரு நாடுகள் இடையேயான வர்த்தகம், தொழில்துறை முதலீடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். பொலிவியா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை மகாத்மா காந்தி முன்பே கணித்து அதற்கான திட்டங்களை தனது கொள்கைகளாக வைத்திருந்ததாகவும் பெருமிதம் தெரிவித்தார். அதனால்தான் ஐநாவின் வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் காந்தியின் தத்துவத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார். பின்னர் தனது சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக சிலி நாட்டிற்கு சென்ற ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்துக்கு சாண்டியாகோ விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு அந்நாட்டு தலைவர்களை சந்திக்க உள்ளனர். சிலி சென்ற 3வது ஜனாதிபதி என்ற பெருமையை ராம்நாத் கோவிந்த் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் நத்தம் சந்தை பகுதியில் நூதன முறையில் வாக்கு சேகரித்து வியப்பில் ஆழ்த்தினார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நடிகர் மன்சூர் அலிகான் களம் இறங்குகிறார். இதைத் தொடர்ந்து திண்டுக்கல்லின் பல்வேறு பகுதிகளில் நடிகர் மன்சூர் அலிகான் வித்தியாசமான முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக நத்தம் அருகேயுள்ள வார சந்தையில் பிரச்சாரம் மேற்கொண்ட மன்சூர் கலர் கோழி குஞ்சுகளை விற்பனை செய்து நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தார். தொடர்ந்து வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்த அவர் பாகற்காயை பச்சையாக சாப்பிட்டு பின் பாகற்காய் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் வராது என கூறி வியாபாரம் செய்தார். கையை விட நீட்டாதியா புரியா சுகர் இருக்கு மதுராந்தகம் புறவழிச்சாலையில் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் புறவழிச்சாலையில் செங்குந்தர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தமிழ்மாறன் என்பவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 வாலிபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி தமிழ்மாறனிடம் இருந்து பணம் மற்றும் செல்போனை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தமிழ்மாறன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்திருந்த போலீசார் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அருகே உள்ள சுங்கச்சாவடியில் மேற்கொண்ட சோதனையில் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 வாலிபர்களும் கையும் களவுமாக பிடிபட்டனர். தொடர்ந்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். கொடைக்கானலில் போலி லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போலி லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் கொடைக்கானலின் பல்வேறு பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருந்த 3 பேரை அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் நாமக்கலை சேர்ந்த சுபாஷ், ஜெகன் மற்றும் பிரவீன் ஆகியோர் போலி லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்த லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருச்சியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 2 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருச்சி தென்னூர் அண்ணா நகர் பகுதியில் வட்டாட்சியர் இளவரசி தலைமையில் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் உரிய ஆவணங்களின்றி தனியார் வங்கிக்கு எடுத்து செல்லப்பட்ட 2 கோடியே 51 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மண்மலை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் கண்டெய்னர் லாரியில் சீட்டின் கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மணப்பாட்டில் உரிய ஆவணங்களின்றி இருசக்கர வாகனத்தில் மீனவர் ஒருவர் கொண்டு வந்த 1,30,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அப்போது மீனவரின் உறவினர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டக் கோரி விமானத்தில் ஆர்ப்பாட்டம் செய்த பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவனர் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னையிலிருந்து மதுரை நோக்கி தனியார் விமானம் இன்று புறப்பட்டு சென்றது. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் அதில் பயணம் செய்த பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த சிலர் திடீரென எழுந்து நின்று மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயரை வைக்க வேண்டும் என கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மதுரை விமான நிலையத்தில் இறங்கிய பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவனர் முருகன்ஜி உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். வஞ்சிக்காதே 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 தேசிய தலைவர் வஞ்சிக்காதே தேசிய தலைவரை வஞ்சிக்காதே தேசிய தலைவரை வஞ்சிக்காதே தேசிய தலைவரை வஞ்சிக்காதே வித்தியாசம் இல்லை வித்தியாசம் இல்லை வித்தியாசம் இல்லை வித்தியாசம் இல்லை காங்கிரசுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லை. நாமக்கல் தனியார் நூல் மில்லில் கொத்தடிமைகளாக இருந்த 5 பெண்கள் உட்பட 9 வடமாநில தொழிலாளர்களை அதிகாரிகள் மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் பாலப்பட்டி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நூல் மில் ஒன்று உள்ளது. இதில் 9 வடமாநில தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வருவதாக சத்தீஸ்கர் மாநில தொழிலாளர் நலத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதுகுறித்து நாமக்கல் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் இந்த 2 குழுக்களும் தொழிற்சாலையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு கொத்தடிமைகளாக இருந்த 5 பெண்கள் உட்பட 9 வட மாநில தொழிலாளர்களை மீட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர்.